Hi guys, welcome to the channel. இன்னைக்கு உங்க பர்சனோட கரண்ட் எனர்ஜி, அவங்களோட ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ உங்க பர்சனோட எனர்ஜியை பார்த்துட்டு உங்களோட எனர்ஜியும் நம்ம செக் பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் உங்க பர்சனோட கரண்ட் எனர்ஜி பார்த்துடலாம். அவங்க நேமை ரிப்பீட் பண்ணுங்க. நான் கார்டு ஷஃபிள் பண்ணும்போது உங்க நேமை ரிப்பீட் பண்ணுங்க. அவங்க ஃபேஸை உங்க மைண்டுக்குள்ள கொண்டு வாங்க. உங்க முன்னாடி இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ உங்க பர்சனோட ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், இப்போ அவங்க உங்களை பத்தி என்ன நினைச்சுட்டு இருக்காங்கன்னு பார்த்துடலாம். உங்க பர்சன் அல்லது உங்க ரிலேஷன்ஷிப்ல தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய இருக்கு. அவங்க ஒரு ரொமான்டிக் ரிலேஷனா இருக்கலாம், ஆர் ஃப்ரெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், பிரதர், சிஸ்டர், யாரா வேணாலும் இருக்கலாம். உங்க ரிலேஷன்ஷிப் பத்தி தப்பா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. உங்க கூட ஃபியூச்சர் இல்லைங்கிற மாதிரி சொல்றாங்க. உங்களோட ஒரு பெட்டர் லைஃப் பார்ட்னர் கூட கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. என்னதான் தப்பா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலும் உங்க பர்சனுக்கு உங்க மேல ஒரு ட்ரூ ஃபீலிங்ஸ், ட்ரூ லவ் நிறைய தெரியுது இங்க எனர்ஜி பார்க்கும்போது. அது மட்டும் இல்ல, அவங்க உங்க பர்சன் நினைக்கிறாங்க நீங்க தான் அவங்களுக்கு ஒரு பொருத்தமான ஜோடின்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. அவங்க ஆசையை மதிக்கிற பர்சனா அவங்கள பாக்குறாங்க. இந்த மாஸ்க் இல்லாம நீங்க பழகுறீங்கன்னு நினைக்கிறாங்க. லாயலா இருக்கீங்க, ட்ரூவா இருக்கீங்க அப்படின்னு அவங்க மனசார நினைக்கிறாங்க. பழைய எனர்ஜி பார்க்கும்போது நிறைய ஃபைட், ஆர்கியூமெண்ட்ஸ் நிறைய இருந்திருக்கும். அது எல்லாமே இப்போ உங்க பர்சன் மனசுல எல்லாமே புரியுது அவங்களுக்கு. அவங்க என்ன தப்பு பண்ணாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் புரியுது. ஸோ இந்த ஓல்டு எனர்ஜி அது எல்லாமே இப்ப ஷிஃப்ட் ஆகுது. ஒரு நல்ல உங்க ரிலேஷன்ஷிப்ல நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. நீங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பார்ட்னர் நினைக்கிறாங்க, ரொம்ப சப்போர்ட்டிவான பர்சன் நினைக்கிறாங்க. நீங்க லைஃப்ல ரொம்ப முக்கியம், நீங்க இருந்தா அவங்க லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறத ஃபீல் பண்றாங்க. நீங்க இல்லாத வாழ்க்கையை அவங்களால நினைச்சு கூட பார்க்க முடியல அப்படின்னு நினைக்கிறாங்க. உங்க ரிலேஷன்ஷிப்ல ஒரு ஸ்லோவாதான் அந்த ப்ராசஸ் இருக்கும். பட் அது நேச்சுரலா ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஃப்ளோ ஆகுற மாதிரி தெரியுது. ஒரு பெட்டரான ஒரு ஃபியூச்சர், ரொம்ப அழகான ரிலேஷன்ஷிப் இது அப்படிங்கிறது இந்த கார்டோட எனர்ஜியில கிளியரா தெரியுது. உங்க பர்சன் அவர் மனசுக்குள்ள இருக்கிற ஒரு ட்ரூ இமோஷன்ஸ், ட்ரூ ஃபீலிங்ஸ் எல்லாமே வெளியே வர்றதுக்கான நேரம் இது. இதுக்கு முன்னாடி பாஸ்ட்ல மேபி அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணாம இருந்திருக்கலாம், எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாத ஒரு பர்சனா இருந்திருக்கலாம். பட் அதனாலேயே உங்களுக்குள்ள நிறைய பிரச்சனை வருதுங்கிறது அவருக்கு புரியுது. ஸோ அவரோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிடணும், மனசுல இருக்கிறது எல்லாமே உங்ககிட்ட குட்டிடணும்னு நினைக்கிறாரு. அவருக்கு உங்களோட மெமரிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. உங்களை பத்தின தாட்ஸ் அதிகமா இருக்கு. 24/7 உங்களை பத்தின தாட்ஸ் நிறைய இருக்கு. உங்களை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. நீங்க 2 பேரும் சேர்ந்து ஸ்பெண்ட் பண்ண டைம், நிறைய பிளேசஸ்க்கு போனது ஐ மீன் நீங்க நிறைய டிராவல் பண்ணிருக்கிறீங்க. ஸோ அந்த டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் அது எல்லாமே நினைச்சு பாக்குறாரு. அந்த மாதிரியான மொமெண்ட்ஸ் மறுபடியும் வாழ்க்கையில வராதான்னு ஏங்குறாரு. உங்களோட இன்னும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், உங்க கூட நிறைய பேசணும், வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு அவருக்கு நிறைய ஆசை, நிறைய ஏக்கம் தெரியுது. யார் என்ன எவ்வளவு தப்பா சொன்னாலும் அதெல்லாம் நான் காதுல போட்டுக்க மாட்டேன். எனக்கு நீ முக்கியம், நம்ம ரிலேஷன்ஷிப் முக்கியம், நம்ம எதிர்காலம் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஓவராலா உங்க ரிலேஷன்ஷிப்ல நல்ல growth இருக்கும். உங்க 2 பேருக்குள்ள நல்ல லாயலிட்டி இருக்கு. ரிலேஷன்ஷிப்ல நிறைய கிளாரிட்டி கிடைக்கும். உங்களோட இமோஷன்ஸ், டீப் இமோஷன்ஸ், ஆழமான உங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாமே வெளியில வரும். இது ஒரு ஆழமான இனிப்பா இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் உங்க பர்சனோட கரண்ட் எனர்ஜி. நெக்ஸ்ட் உங்களோட கரண்ட் எனர்ஜி என்னன்னு பார்த்துடலாம்.
இதுதான் உங்களோட எனர்ஜி. ஸோ உங்க எனர்ஜியில ஃபேமிலியோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அதிகமா இருக்கு. உங்க பார்ட்னரோட கார்ட்லயே நமக்கு அதுதான் தெரிஞ்சது. வெளி ஆட்களோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமா இருந்தது. ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரிதான் இருக்கு. நிறைய அழுத்தங்கள் இருக்கு. உங்களை ரொம்ப கண்ட்ரோல் பண்றாங்க. ஸோ உங்க 2 பேருக்குள்ள ஃபேமிலி இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமா இருக்கிறதுனால பிரச்சனைகள் அதனாலேயே அதிகமா வருது. நீங்க ரொம்ப பெயின்ல இருக்கீங்க. இதுல பார்க்கும்போது ரொம்ப ஆழமான வலி. நீங்க ரொம்ப நம்பின பெர்சன்ட்ட உங்களுக்கு ஒரு நம்பிக்கை துரோகம் தான் கிடைச்சிருக்கு, பரிசா கிடைச்சிருக்கு. ஆரம்பத்துல உங்க ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப அழகா போயிட்டு இருந்திருக்கு. நிறைய நம்பிக்கையோட ஸ்டார்ட் ஆயிருக்கு. நிறைய ஆசைகள், கனவுகளோட இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகியிருக்கு. நாள் ஆக ஆக நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. சண்டைகள், நிறைய ஆர்கியூ பண்ணியிருக்கீங்க. இது உங்களுக்கு இந்த நம்பிக்கை துரோகம் வந்து உங்க லவ்டு ஒன்ட்ட இருந்து கிடைச்சதுனால வாழ்க்கையை வெறுத்த மாதிரி நீங்க ஒரு சுச்சுவேஷன்ல இப்ப இருக்கீங்க. என்னடா பண்றது? இது ட்ரூ லவ் தானா? நான் சரியான பர்சனை தான் லவ் பண்ணனா? ஆரம்பத்துல வேற மாதிரி இருந்தது, இப்ப வேற மாதிரி இருக்காரு. அவரோட பிஹேவியர்ல நிறைய சேஞ்சஸ் தெரியுது. எனக்கான இம்பார்ட்டன்ஸ் எதுவுமே கிடைக்கல. ஏன் இப்படிலாம் நடக்குது? எதனால இதெல்லாம் ஆச்சு? அப்படின்ட்டு நிறைய கேள்விகள். என்னை யூஸ் பண்ணிக்கிறாரா? என்னோட இன்னசென்ஸ், என்னோட கைண்ட்னஸ் யூஸ் பண்ணிக்கிறாரா? நான் ஏமாந்துட்டு இருக்கேனா? நான் முட்டாள் ஆயிட்டேனா? இந்த மாதிரி திருப்பி 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 நீங்க உங்களுக்குள்ளேயே கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. அழுகையை தவிர வேற எந்த ஆப்ஷனுமே உங்களுக்கு இல்லைங்கிற நிலைமையில இருக்கீங்க. ஏன்னா நீங்க ரொம்ப ரொம்ப ஆசையா லவ் பண்ண ஒருத்தர்கிட்ட உங்களுக்கு துரோகம் தான் கிடைச்சிருக்கு. அது ரொம்ப பெரிய வழியை ஏற்படுத்தி இருக்கு. எந்த அளவுக்கு வழி அப்படின்னா, இதெல்லாம் நான் அனுபவிக்கிறதுக்கு காரணம் நான் போன ஜென்மத்துல பண்ண ரீசனா கூட இருக்கலாம். அப்ப நடந்த ஏதோ நான் பாவம் பண்ணியிருக்கேன், அதனால கூட எனக்கு இப்படி நடக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கிறீங்க. இந்த ரிலேஷன்ல இருந்து மூவ் ஆன் ஆகலாமா, இருக்கலாமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன். பிசிக்கலா மூவ் ஆன் ஆயிட்டீங்க, ஆனா மனசுல இன்னும் உங்க பர்சனோட நினைப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. அவரோட துரோகத்தையும் மறக்க முடியல, இருந்தாலும் அவரை விட்டுட்டு போகணும்னு உங்களுக்கு மனசு இல்ல. உங்க லவ் ரிலேஷன்ஷிப் நல்ல விதமா போகல. இந்த துரோகம் அன்எக்ஸ்பெக்டடா சடனா உங்களுக்கு தெரிய வந்ததுனால ரொம்ப உடைஞ்சு போயிருக்கீங்க. மனசு ரொம்ப உடைஞ்சிருக்கு. இதுதான் உங்களோட கரண்ட் எனர்ஜி.